நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அரசியல் சம்பந்தமா நையாண்டித்தனமான கேள்வி தான் பதில் சொல்ல தயாரா இருங்க. இன்னைக்கு தொகுதி குளத்தூர் தொகுதிக்கு வந்திருக்கிறேன். இந்த குளத்தூர் தொகுதியில நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை அடிப்படையாக வச்சு பல்வேறு பணிகள் நடந்து கொண்டிருக்கிற அந்த பணிகளை எல்லாம் பார்வையிட்டு இருக்கிறேன். அந்த பணிகளை சில பணிகளை தொடங்கி வச்சிருக்கிறேன். குறிப்பா மழைநீர் வடிகால் பணி அமைக்கக்கூடிய பணியை 67வது வார்டு, 64, 65, 66 ஆகிய வட்டங்களில் அந்த பணியை தொடங்கி வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் அந்த தொகுதிக்கு வருகிற போது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு பள்ளியில, கல்லூரியில படிப்பதற்கு வசதி இல்லை என்ற நிலையில பல கோரிக்கைகளை எடுத்து சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இந்த மாணவ மாணவிகளுக்கு தேவையான உதவிகளை, குறிப்பா மடிக்கணினி, மாணவர்களுக்கு கல்வி உதவி, புத்தகம், பை பேனா போன்ற அந்த உதவிகளையும் நான் செஞ்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மகளிருக்கு தையல் இயந்திரங்களும், காது கேட்கக்கூடிய பெட்டியும், காது கேட்கக்கூடிய இயந்திரமும், அதேபோல தையல் இயந்திரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல பணிகளை இந்த தொகுதியில் இன்றைக்கு நான் செய்திருக்கேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாட்டில் முதலிடம் வைப்பதாக ஒரு ஆய்வறிக்கை தெரிவித்திருக்கிறது. இந்தியா ஆய்வறிக்கை தெரிவிச்சிருக்கிறது. நான் நேற்றைக்கு கூட முன்தினம் கூட சட்டமன்றத்தில் பெண்களுக்கு எந்த வகையில் பாதிப்பெல்லாம் இருக்கு, செயின்கள்லாம் எப்படி பறிக்கப்பட்டுகிறது என்பதை பற்றியெல்லாம் ஆதாரங்களோடு, புள்ளி விவரங்களோடு ஏற்கனவே பல அமைப்புகள் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு தெளிவாக நான் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதற்கு பதில் உரை ஆற்றிய முதலமைச்சர் அவர்கள் அதையெல்லாம் மூடி மறைக்கக்கூடிய வகையில் அவைகளெல்லாம் குறைந்திருக்கிறது தகவலை தான் சொன்னார் தவிர வேற எந்த விதமான அதற்குரிய நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை கூட அவரால் சொல்ல முடியல என்பதுதான் உண்மை. சுற்றுச்சூழல் மீதான அத்துமீறல்களை சட்டப்பூர்வமாக சந்திக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் தரக்கூடிய ஒரு தொழிற்சாலையை முடக்குவது என்பது பொருளாதார தற்கொலை அப்படின்னு வாக்குறுதி சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு தத்துவத்தை கருத்து சொல்லலாம். ஆனால் அதனால பாதிக்கப்படுறது மக்கள். எனவே மக்களுடைய கருத்துக்களை கேட்டுதான் எந்த பணிகளாக இருந்தாலும் அவருடைய கருத்துக்களை கேட்டுக்கிட்டு அந்த அடிப்படையில் தான் எந்த பணிகளாக இருந்தாலும், அது தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி, அல்லது சாலை போடக்கூடிய அண்மையில ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஏறக்குறைய 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பசுமை சாலை, அதுல பல கோடி ரூபாய் ஏற்கனவே லஞ்சம் வாங்கி, ஊழல் வாங்கி, பேரம் பேசி, ஆக அந்த கமிஷனை வாங்குறதுக்காகவே மக்களை பத்தி கவலைப்படாம, விவசாயத்தின் நிலத்தை பத்தி கவலைப்படாம திட்டங்களை கொண்டு வருவதில் தான் இன்றைக்கு இந்த அரசு முனைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாடு நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறது.